சென்னையை ஸ்பாயில் பண்ணுறது, சென்னைக்கு வேலை செய்ய வெளியூர்லேருந்து வந்தவனுங்க தான். இவனுங்களால தான் சென்னையே வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு. என்விரான்மெண்ட் வந்து நிறைய வந்து கெட்டு போயிருக்கு. இவனுங்க தான் வந்து தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. வாட்டர் ஸ்கேர்சிட்டி வர்றதுக்கு, ஹீட் அதிகமாக வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே வெளியிலேருந்து வரவனுங்க தான் இவங்க தான் ரீசனு. சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன் வெறும் ஒரு பக்கெட்டில் குளிப்பான். ஆனால் வெளியூரில் இருந்து வந்தவன் 10-15 பக்கெட்டில் குளிச்சுட்டு என்ன இந்த ஊர் இப்படி தான் இருக்குது, என்ன இந்த ஊர் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்கு இங்கேருந்து சம்பாரித்து பணத்தை அனுப்பிக்கிட்டு இங்கேருந்தும் போகாமல் இந்த ஊரே குறை சொல்லிக்கிட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் சொன்னது டைரக்டர் வெற்றிமாறன். அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சென்னைக்கு போக வந்தவனுங்க, வேலை செய்ய வந்தவனுங்க தான் இந்த ஊரை கெடுக்கிறானுங்க. பட் ஆனால் உள்ளூர்காரனுங்க அப்படி கிடையாது, அவனுங்க வந்து பொறுப்பாக இருப்பானுங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதில் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன வந்து ரிப்ளை அவருக்கு வந்திருக்கு, பட் இதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட் என்ன, உண்மை என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைரக்டர் வெற்றிமாறன் பற்றி சின்னதாக ப்ரீஃபாக அவரை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இவரோட ஆடுகளம் மூவி 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அதே மாதிரி இவர் எடுத்த விசாரணைங்கிற படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிருக்கு. அப்புறம் இவர் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு. அப்புறம் பெஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் அது வந்து ஆடுகளமுக்கு வாங்கியிருக்காரு. இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆஸ்கருக்கே ஒரு படம் நாமினேட் பண்ணுற அளவுக்கு டைரக்ட் பண்ணவர். இவர் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாருன்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது உண்மையா இல்லை ஹாஃப் உண்மையா, இது பின்னாடி என்னென்ன இருக்குது இதை பற்றி. அதே மாதிரி இவர் எடுத்த அசுரன் நேஷ்னல் ஃபிலிம் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இன் தமிழ் அதுக்காக அவார்டு வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் ஃபில்ம் அண்ட் கல்ச்சர் IIFCக்கு தனியாக ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோ திறமை இருக்க ஒரு டைரக்டர் ஏன் வெளியிலேருந்து வேலை செய்ய ஒரு ஊருக்கு வந்தவங்கள ஏன் குறை சொல்கிறாரு? அவருக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியூர் மக்கள் வரவில்லை என்றால் சென்னை இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காது, அது ஒரு கூவமாகத்தான் இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, வெளியூர்லேருந்து வந்து இத்தனை பீப்புள் ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணதால தான் சென்னை இந்த அளவு டெவலப்டாக இருக்குது, இல்லைனா சென்னை கூவமாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. பட் இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரிப்ளை ஃபண்டாஸ்டிக்காக ஒருத்தர் கொடுத்துருக்காரு. சென்னை வாஸ் த செகண்ட் டெவலப்டு சிட்டி இன் early 1990s and as the biggest industrial and automotive industries in 1996, the Detroit of India, one of the leading software development center, much ahead of Bangalore in 2000 itself. அதாவது 2000க்கு முன்னாடியே பெங்களூரை விட அதிகமாக முன்னேற்றம் அடைந்த ஒரு ஊர் தான் சென்னை. எல்லாருமே வெளியூர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே சென்னை நல்ல டெவலப்டாக தான் இருந்தது. ஸோ சென்னைக்கு எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்து தான் சென்னையை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பச்சை பொய் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சென்னைக்கு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லைஃப் நாட் த அதர் வே அரவுண்ட். சென்னை உங்களுக்கு வேலை கொடுத்து நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு, மற்றபடி உங்களை யாரும் கெடுக்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் தான் கூவமாக மாறுச்சு, நதி கூவமாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட ரிப்ளைக்கு பதில் ரிப்ளை வந்து பாருங்கள் எப்படிலாம் வந்திருக்கு. ஒருத்தர் வந்து சென்னை வந்து வெளியூர் மக்கள் வரலன்னா கூவமாக தான் இருந்திருக்கும், வெளியூர் மக்கள் வந்ததால தான் சென்னை டெவலப் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. பட் அவருக்கு வந்து ரிப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியூர் மக்கள் வராததுக்கு முன்னாடி சென்னை பெங்களூருக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு, பெங்களூரை விட டெவலப்டாக இருந்துச்சு, வெளியூர் மக்கள் வந்ததுக்கப்புறம் தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர், நீயே சென்னைக்கு பொழப்பு தேடி வந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவரே ராணிப்பேட்டோ சம்திங் வேறு ஊர்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் உண்மையை சொன்னார் அப்படின்னு இன்னொருத்தர் அதுக்கு ரிப்ளை அனுப்பியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விபத்தில் ஓடி போய் காப்பாத்துறவன் கழுத்தில் கையில் போட்டுருக்கிற நகையை கூட பிடுங்கிட்டு போவான், அவனுங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, வட சென்னையை கேவலப்படுத்தியதே நீங்கள் தான். அதாவது இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரோட மூவிஸில் ரியாலிட்டியை காமிச்சிருப்பார். அவருக்கு வந்து ஃபிக்ஷனை விட நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கிறது தான் அதிகமாக பிடிக்குமா. ஸோ ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து கரெக்டாக காமிச்சிருப்பார்.
ஸோ ரியாலிட்டியை காமிக்கிறதுனால ஆர்கனைஸ்டு கிரைம்ஸையும் இவர் வந்து நிறைய படத்தில் காமிச்சிருப்பாரு. ஸோ வட சென்னையை பற்றி கேவலமாக காமிச்சதே நீ தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் அவர் வந்து அவங்களோட பாசிட்டிவும் சொல்லியிருப்பாரு, நெகட்டிவும் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் நெகட்டிவாக சொன்னதுனால நெகட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்களை நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வட சென்னை படம் வந்தபோது கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்டர்வியூஸில். என்ன சொல்கிறாங்கன்னா, எதையாச்சும் ஒரு ரீசனாக வச்சு பிரிவினை பேசுகிறதே ஒரு 3-4 டைரக்டர்ஸ்க்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை மீன் பண்ணுறாங்கன்னா பாரஞ்சித், இவர் அமீர், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. வெற்றிமாறன் யாருன்னு பார்த்தோம்னா பாலு மகேந்திராக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லயோலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே இவர் பாலு மகேந்திரா ஒரு டைம் மீட் பண்ணி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி அவர்கிட்ட தொழிலகத்துக்கிட்ட வந்தவர். வெற்றிமாறன் ஒன்றும் பேக்ரவுண்டு சாதாரண ஆள் கிடையாது. டிஎம்கேல ஒரு எம்எல்ஏவுக்கு பேரனாக இருக்கிறவர் அவர். அவங்க தாத்தா வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு டிஎம்கேல. இந்த மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாவலிஸ்டாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதில் என்ன ரீசன் இருக்கும், அதில் எவ்வளோ இந்தளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், வெளியிலேருந்து வந்தவனால தான் டெவலப் ஆகுது, வெளியிலேருந்து வந்தவனால எப்படி நீங்கள் கெட்டு போதுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் ஃபேக்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு, கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரியாலிட்டி என்ன, எங்கெங்கே வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. பாருங்க, ஒரு வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்து சென்னைக்கு வரவன் அவன் வயிற்று பசியை தினமும் அவன் எப்படி தீர்த்துக்கலான்னு பார்ப்பான். அவன் ஃபேமிலிக்கு எப்படி நம்ம பணம் அனுப்பலாம் அப்படி பார்ப்பான். அவனோட குடும்ப கஷ்டத்துக்கு, அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு, அவங்க அக்கா கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி வீட்டுக்கு பணம் அனுப்புறத பார்ப்பானா. ஊரை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், இல்லை ஊரை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், ஊரை எப்படி அழகாக்குறது, ஊர் ஏன் வந்து இப்படி கெட்டு போயிருக்கு, இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பானா. பட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், தன்னோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் இவர் சொல்கிற மாதிரி வெளியூரில் இருந்து வந்தவன் தான் ஊரை கெடுக்கிறான் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் வராமல் இருக்கும். ஸோ வெளியூர்லேருந்து வந்தவனும் உள்ளூர்லேயும் இருக்கவனும் ஒன்றா ஒரே மாதிரி திங்க் பண்ணி இது நம்ம ஊர் தான் அப்படின்னு நினைக்கணும். சின்னதாக ஒரு செடி வளர்க்குறது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரம் வைக்கிறது, அதுக்கு அந்த லேண்ட் ஓனர்ஸும் வீட்டு ஓனர்ஸும் அலோவ் பண்ணணும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு சின்ன செடியை வளர்க்குறது. ஏன்னா இந்த வருஷம்தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்கு. வருஷம் 1.5 டிகிரி செல்சியஸ் இதே மாதிரி ஏறிட்டே போச்சுன்னா அடுத்த வர ஜென்ரேஷனால் ஹீட்டு கண்டிப்பாக இது தாங்கவே முடியாது. வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாமல் மாறிட்டு வருது நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸ். கார்பன் எமிஷன் ஒரு ரீசனு, பொல்யூஷன் ஒரு ரீசனு, கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் நிறைய நம்ம வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் ஒரு ரீசனு. இந்த மாதிரி நம்மளும் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ரீசன். அவர் சொல்கிறதுல என்னென்னா, வெளியூருக்காரனும் உள்ளூருக்காரனும் யாராக இருந்தாலும் சரி இது நம்ம ஊர் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்க கார்பன் எமிஷன் எப்படி குறைக்கலாம், குளோபல் வார்மிங் பற்றி யோசிக்கிறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ஈவன் ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், நிறைய என்ஜிஓ ஆர்கனைசேஷன் இருக்குது. கவர்மெண்ட்டும் இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து இதுக்காக ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து எப்படியாச்சும் நம்ம டெம்பரேச்சரை குறைச்சி நார்மலாக கொண்டு வந்து ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டை எப்படி அதிகம் பண்ணுறது, ஒரு ட்ரீஸ் எல்லாம் வந்து எப்படி அதிகம் பண்ணுறது, நம்ம எப்படி நீட்டாக வச்சுக்கிறது, ஒரு ரிவரில் எப்படி நம்ம குப்பையெல்லாம் கலந்துக்காமல் நீட்டாக வச்சுக்கிறது, கூவமை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியுமா, இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணால் மட்டும்தான் சென்னையோட ஃபியூச்சர். சென்னை வந்து ஒரு பெரிய கேபிட்டல், சென்னை வந்து ஒரு டெட்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய தொழில் நகரம் அப்படின்ட்டு. ஸோ வெளியூர்லேருந்து இங்கே ஏன் எல்லாம் வராங்கன்னா, ஆல்ரெடி வெளியூரில் தொழில் வாய்ப்புகள் இல்லாதனால தான் இங்கே தேடி வரான். அவன் ஊரில் தொழில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏன் அங்கேருந்து இங்கே சென்னை தேடி வந்து பொழப்பு தேடி வர போகிறாங்க. நிறைய உள்ளூர் மக்களையும் நம்ம கவனித்தோம்னா பொறுப்பு இல்லாமல் வீட்டை சுற்றி குப்பையை நல்லா வந்து டன்னாக கொட்டி வச்சுருப்பாங்க. ஹைவேல கூட நிறைய பேர் குப்பையை கொட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி உள்ளூர்லேயே இருக்கவனும் கூட பொறுப்பு இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க உள்ளூரில் இருக்கவனுக்கே அக்கறை இல்லை, நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன அக்கறை நம்ம க்ளீன் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ உள்ளூர்காரனையும் தப்பு பண்ணுறவன் இருக்கான், வெளியூர்காரனையும் பொறுப்பாக இருக்கவன் இருக்கான்.
டைரக்டரு வெற்றிமாறன் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் எத்தனையோ நேஷ்னல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, ஆஸ்கர் நாமினேஷன் லெவலுக்கு மூவி எடுத்தவராக இருந்தாலும் அவர் சொன்னதுலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உள்ளூர்காரனுங்களையும் தப்பு பண்ணுறவனுங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து அடாப்ட் ஆகி அங்கேயே வாழ்ந்து அங்கே சர்வே பண்ணுறவங்களையும் இந்த ஊர் நல்லா இருக்கணும், பொறுப்பாக நீட்டாக வச்சுக்கணும், நல்லா வந்து நம்ம ட்ரீஸ்லாம் வளர்க்கணும், இந்த நம்ம பிள்ளைங்க அந்த ஊருக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வாட்டர் ஸ்கேர்சிட்டி, பொல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணி, சென்னை மட்டும் கிடையாது, டோட்டல் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, டோட்டல் வேர்ல்டையே நம்ம ஒரு அழகான பிளேஸாக மாற்ற முடியும். தேங்க்யூ.